கேரளாவில் இருந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு விற்பனைக்காக கொண்டுவரப்படும் மீன்களில் உண்பவர்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயனங்கள் கலந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கெட்டுப்போகாமல் இருக்க மீன்களின் உடலுக்குள் ரசாயனம் செலுத்தப்படுவதாகவும், இத்தகைய ரசாயனம் கலந்த மீன்களை உண்பவர்களுக்கு புற்றுநோய் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்றும் தேசிய மீனவர் பேரவை தெரிவித்துள்ளது. மீன்களில் ரசாயனம் கலக்கப்படுவது கேரளாவில் நடத்தப்பட்ட ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில், தமிழகம் மற்றும் புதுவையில் இத்தகைய மீன்கள் விற்பனையை தடுக்க அந்தந்த மாநில அரசுகள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தேசிய மீனவர் பேரவை சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக இருந்து கொண்ட குற்றச்சாட்டு இப்பொழுது கேரளாவில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ரசாயனம் கலக்கப்படுகிறது, கெடாமல் இருப்பதற்காக கலக்கப்படுகிறது என்று குற்றச்சாட்டு உறுதிப்பட்டிருக்கிறது. இந்த ரசாயன கலப்பியால் மக்களுக்கு கேன்சர் உட்பட பலவிதமான உயிர் கொல்லும் நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக கேரளா அரசாங்கம் அங்கே பரிசோதித்து உரிய அந்த கண்டுபிடித்திருக்காங்க. தமிழ்நாடு அரசும் புதுச்சேரி அரசும் உடனடியாக இதில் துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும்.